அன்பே சிவம் அகத்தியர் ஞான பாடல்கள் 29. மோட்சம் அது பெறுவதற்கு சூச்சொன்னேன், மோசமுடன் பொய் களவு கொலை செய்யாதே, காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு, காசினியில் புண்ணியத்தை கருதி கொள்ளு, பாய்ச்சலது பாயாதே பால் போகாதே, பலவேத சாத்திரமும் பாரு பாரு, ஏச்சல் இல்லாதவர் பிழைக்க செய்த மார்க்கமோ, என் மக்காள் எண்ணி எண்ணி பாரீர் நீரே. மோட்சம் ஆகிய இறைவன் திருவடியை பெறுவதற்குரிய சூட்சமாகிய மெய்ப்பொருளை எடுத்துரைத்தேன். இதனை நன்கு அறிந்து கொண்ட பின் நான் சொன்ன யோகஞான பாதையில் உலகில் இருந்த வண்ணம் வாழ்ந்திருமகனே, உன்னை நம்பியவருக்கு துரோகம் இழைத்து மோசம் செய்யாதே, பொய் திருட்டு கொலை போன்ற பஞ்சமா பாவங்களை செய்யாதே, எக்காரணம் கொண்டும் கோபம் கொள்ளாதே, அக்கோபத்தீயை ஞான தீயுடன் சேர்த்து கோபம் என்னும் கொடியவனை தள்ளிவிடு. இப்பூமியில் இருந்து உலக நன்மைகளை உன் கருத்தில் கொண்டு புண்ணியத்தை கூட்டும் தவம் எனும் தர்ம காரியத்தை இயற்று. வெள்ளம் பாய்வது போல் பாய்ந்து சிற்றின்பத்தில் விழுந்து நீராகி வெளியேறும் சக்தியை விட்டுவிட்டு பால் போகாதே. உன் மூச்சில் கலந்து வெளியேறும் உயிர்காற்றை உணர்ந்து காற்றை பிடிக்கும் கணக்கை அறிந்து உயிர் வளர்க்கும் வாசிக்கலையை அறியாமல் இம்மனித வாழ்வை வீணாக்கி விடாதே. பலவேத சாஸ்திரங்களையும் படித்து பார்த்து அறிவால் அவ்வறிவை பெற்றுக்கொள். அவைகளில் இந்த உண்மைகளை மறைவாக சொல்லி இருப்பதை என் சித்தர் குலமக்களே அறிவார்கள். வேதங்களை படித்துவிட்டு தங்கள் வர்க்கம் பிழைப்பதற்கே வழியாக அமைத்து கொண்டார்களே அன்றி பிரம்மத்தை அறியவே இல்லை. ஆதலால் என் மைந்தர்களே, நான் சொன்ன வழியை எண்ணி மெய்ப்பொருளையே நினைந்து நினைந்து பார்த்து அறிந்து உணருங்கள். பாடல் 30. பாரப்பா நாள் வேதம் நாளும் பாரு, பற்றாசை வைப்பதற்கோ பிணையோ கோடி, வீரப்பா ஒன்றொன்று கொன்றை மாறி, வீணிலே அவர் பிழைக்க செய்த மார்க்கம், தேரப்பா தெரு தெருவே புலம்புவார்கள், தெய்வ நிலை ஒருவருமே காணார் காணார், ஆரப்பா நிலை நிற்க போறார் ஐயோ, ஆச்சரியங்கோடியிலே ஒருவன்தானே. நான் சொன்ன வழியில் நின்று தவம் செய்து பாரப்பா. 4 வேதங்களையும் நன்கு கற்று அந்த 4 வேதங்களும் கூறுகின்ற பிரம்மத்தை உணர்ந்து தவம் செய்து பாரு. வேதம் படிப்பதில் மட்டும் பற்றாசை வைத்திருந்தால் அதில் எழும் சந்தேகங்கள் கோடி கோடியாக இருக்கின்றதப்பா. அதில் சொல்லியுள்ள தெய்வங்களோ அளவில்லையப்பா. ஒன்றுக்கு ஒன்றை மாறி அது பெரிது இது பெரிது என கூறி ஒன்றான தெய்வத்தை அறியா வண்ணம் அமைத்து வைத்துள்ளார்கள். இது அவர்கள் வயிறு வளர்ப்பதற்கும் உழைக்காமல் பிழைப்பதற்கும் செய்து வைத்த மார்க்கம் அப்பா. தேர் போல அலங்கரித்து தெருவுக்கு தெரு வேதங்களை உச்சக்கதியில் கத்தி கத்தி புலம்புவார்கள். இப்படி கத்தி கத்தி செய்தார்களே தவிர தெய்வ நிலையை ஒருவருமே காணார் காணார். நான் சொன்ன சாகாக்கலையில் நின்று பாரப்பா. வெற்றி பெற்று நான் சொன்ன சாகாக்கலையில் நின்று யாரப்பா வெற்றி பெற்று சித்தன் நிலையை அடைய பாடுபடப் போகிறார்கள்? இப்பூமியில் வந்த கோடியில் ஒருவனே அற்புதங்களை உலகமே ஆச்சரியப்படுமாறு நடத்தி காட்டி
இரவா நிலை அடைந்து இறைவனை சேர்வான். அன்பே சிவம் அன்பே சிவம்